எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாய்ஸ் மாலா, சென்னை. நேற்றைய தினத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று நான் சென்னை பாரிஸ் பாரிமுனையில் இருக்கும் அந்தோனியார் திருத்தலம் சென்று வந்தேன். அங்கு நான் செல்வது வழக்கம், மாதத்தில் ஒரு முறை. அப்படி நான் போய்விட்டு திரும்பி சர்ச்சில் இருந்து நான் வெளியே வந்து மெயின் ரோட்டில் என்னுடைய கணவர் கேப் புக் பண்ணுறதுக்காக அவர் பண்ணி கொண்டிருந்தார். அங்கிருந்து நான் வருவதற்கு அப்போது அந்த ஓரத்தில் நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் காருக்காக. அப்பொழுது அந்த தெருவிலிருந்து கொஞ்சம் தெரு முனையில் அப்பொழுது ஒரு பூந்தொட்டி விற்கிற ஒரு அம்மா, அவர்கள் பாவம் வெயிலில் ரொம்ப கஷ்டத்தோடு அதை விற்று கொண்டிருந்தார்கள். அது ரொம்ப மிகவும் அழகாக இருக்கிறது. பிளாஸ்டிக் பூந்தொட்டி, அதில் செடி ஃப்ளவர் அழகாக இருக்கிறது. அதற்குண்டான ஒரு நல்ல விலைக்கு தான் அதை விற்கிறார்கள். ரொம்ப அதிகமாகவும் விற்கவில்லை, குறைவாகவும் இல்லை. அதற்கு பொருத்தமான ஒரு விலையில்தான் அந்த பாட்டி அதை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவர்கள் ஒரு குடும்பத்தோடு ஃபேமிலியாக ஒருவர்கள் வந்தார்கள். வந்து அதை கேட்டு, அதை விரும்பி விலை கேட்டு அதை வாங்குவதற்கு முயற்சித்தார்கள். அவர்கள் அடிமட்ட ரேட்டு கேட்கிறார்கள். நானும் நின்று கொண்டுதான் என்னதான் நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். பொருள் அழகாக இருக்கிறது, தரமாக இருக்கிறது, அது நல்ல ஒர்த்தாக இருக்கிறது. அந்த பொருளுக்கு உண்டான விலையை தான் அவர்கள் சொல்கிறார்கள். இவர்களுக்கு பொருளை பார்த்ததும் பிடித்து விட்டது, அழகை பார்த்ததும் பிடித்து விட்டது. அழகு என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லோருக்கும் பிடிக்கும். வசீகரம், அழகு, ஒர்த்தாக இருந்தால் எல்லோருக்கும் பிடிக்கும். பிடிக்காது என்று சொல்ல முடியாது. அதுபோல் அந்த பூச்செடி மிகவும் ஒர்த்தாக இருக்கிறது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அதை எவ்வளவு அடிமட்டமாக ரேட்டு கேட்கணுமோ அவ்வளவு கேட்கிறார்கள். ஒரு மனசாட்சியே இல்லாமல். ஆசை இருக்கிறது, அதை அடைய வேண்டும், அதை வாங்கி கொள்ள வேண்டும், அப்படி என்று அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான ஒரு விலையை கொடுக்க அவர்களுக்கு வலிக்கிறது. அதற்குண்டான ஒரு விலை மதிப்பு, எல்லா பொருள்களுக்கும் விலை மதிப்பு இருக்குது, ஒர்த்து இருக்குது. ஒர்த்து இல்லாமல் இல்லை. இப்போது இந்த லிப்ஸ்டிக் இருக்குன்னா, இந்த லிப்ஸ்டிக் நல்ல குவாலிட்டி என்றால் இந்த லிப்ஸ்டிக்கு, இது வந்து லிப்ஸ்டிக்கு, இது நல்ல குவாலிட்டி என்றால், இது தரமான பொருள் என்றால் இதற்கு ஒரு விலை மதிப்பு உண்டு. விலை மதிப்பு இல்லாமல் எந்த விஷயங்களும் இல்லை. அதிகப்படியான விலையான ஒரு கார் இருக்குது, நடுத்தர விலையில் ஒரு கார் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான விலையில் ஒரு டெம்போ இருக்குது, ஒரு மீடியமான விலையில் ஒரு ஆட்டோ இருக்குது. இப்படி ஒரு விலை மதிப்பு இல்லாமல் எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப